என்ன சொல்றது, ஆக்சுவலா வந்து இந்த கிளாஸை வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணது வந்து விஸ்வநாதன் சார். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் ஓகே. சைக்கலாஜிக்கலி எல்லா பிரச்சனையும் வந்து நம்ம ஓவர் கம் பண்றாவே நம்ம லைஃப்ல கண்டிப்பா வெளில வந்துடலாம்னு நினைச்சேன். ஸோ அதுல வந்து எனக்கு தேடிட்டே இருந்ததுல வந்து எங்க அம்மா அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பயங்கர இன்ஃபுளுயன்ஸ்டா பேசிட்டு கிட்டத்தட்ட ஒரு 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 20 நாள்ல அவங்க டோட்டலா கம்ப்ளீட்டா மாறி என்கிட்ட பேசாம இருந்தவங்க வந்து நல்லா பேசினாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ அதனால நான் ஒரு ஃபுல் ஃபோக்கஸோட இந்த கிளாஸ் நான் அட்டன் பண்ண ஆரம்பிச்சேன் சார். ஸோ இந்த 21 நாள் வந்து ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு பாயிண்டா என்ன கத்துக்கிட்டேன்றத ஷார்ட்டா சொல்றேன் சார். ஸோ டே ம். 1 வந்து ஆக்சுவலா ஒரு ப்ராப்ளம்கான சொல்யூஷனை நம்ம மூச்சு காற்று மூலியமாவே பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. டே 2 வந்து ட்ரையாங்கிள் ரூல்னு ஒன்று சொல்லியிருந்தீங்க, நோயிங் யுவர் செல்ஃப் அவுட் சைடு இன்சைடு. அதை நான் அப்ளை பண்ணிட்டு வரப்போ எக்கச்சக்க சேஞ்சஸ் நானே நோட் பண்ணேன் சார். டே 3 வந்து சென்சரி சென்சேஷன்ஸ்ல இருந்து நம்மளோட ரிசல்ட் ஆக்ஷன் வர நடக்கிற விஷயங்கள்ல சொல்லியிருந்தீங்க. ஸோ அதோட கண்ட்ரோலும் வந்து பிரெத் தான் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. டே 4 வந்து ட்ரூ செல்ஃப் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம எப்படி ட்ரூவா இருக்கிறதுன்றத சொல்லியிருந்தீங்க. டே 5 வந்து ஃபங்க்ஷனாலிட்டி இன்டெலிஜென்ஸை பத்தி சொல்லிங்க. அதாவது ஆக்சுவலி பீயிங்ல இருந்து டூயிங் அந்த ஒரு ஸ்டேட் வர சொல்லியிருந்தீங்க. டே 6 வந்து ஃபீலிங்ஸ் அப்படின்றது வந்து வந்துட்டு போகும் அப்படின்றத வந்து நான் உணர்ந்துக்கிட்டேன் சார். அப்புறம் டே 7ல இருந்து வந்து மணியை பத்தி பார்க்க ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் டே வந்து 4 ஸ்டேஜஸ் ஆஃப் எனர்ஜியை பத்தி கத்துக்கிட்டேன் சார். அப்புறம் டே 8 வந்து நோயிங் மை செல்ஃப் ஆன் மணி, அதாவது நான் என்னைய எந்த அளவுக்கு நான் புரிஞ்சிருக்கேன் மணில அப்படின்றது வந்து புரிஞ்சிருக்கு சார். டே 9 வந்து ரிலேஷன்ஷிப் எப்படி மணியோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத அந்த ஒரு கனெக்டோட பிரிட்ஜ் வச்சு சொன்னீங்க. நெக்ஸ்ட் டேல இருந்து நெக்ஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு ரிலேஷன்ஷிப் பத்தி பார்த்தோம் சார். டே 10 வந்து 7 பிறவி இன் லைஃப், அதாவது நம்மளோட வாழ்க்கையில 7 பார்ட் இருக்கு. ஸோ இது வந்து பயங்கர ரோல் பிளே பண்ணுது எல்லாரோட லைஃப் ஸ்டைல்லையும் அப்படின்றத நான் பயங்கரமா புரிஞ்சுட்டேன் சார். டே 11ல வந்து சென்ஸ் ஆஃப் ஏஜென்சில இருந்து சென்ஸ் ஆஃப் செல்ஃப் எப்படி வந்து நம்ம அதை கண்ட்ரோல் வச்சுக்கணும், எவ்வளவு கான்சியஸா இருக்கணும்ன்றதை நான் தெரிஞ்சுட்டேன் சார். டே 12 வந்து இப்ப நம்மளோட பார்ட்னர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட மைண்ட் செட்டை எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்கன்னா டே 11 அண்ட் 12 வந்து பயங்கரமா ரெஸ்பெக்ட் பண்ணும் சார். ஸோ இந்த கிளாஸ்ல நீங்க வந்து ப்ரொகாஸ்டினேஷன் பத்தி யாருக்கும் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதையும் நோட் பண்ணியிருந்தேன். அது எனக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். அப்புறம் வந்து தொழில் பத்தி நீங்க ஒரு 2 நாட்களுக்கு எடுத்தீங்க. டே 13 வந்து லெவரேஜ் இன்கம் பத்தி சொல்லிங்க சார். அது எக்ஸலண்டான ஒரு விஷயம் சார். நான் அதை கண்டிப்பா நான் இன்னும் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கல. நான் இப்போ வந்து இவ்வளவு ஃபுல் ஃபோக்கஸ்டோட எல்லா எல்லா ஃபீல்டுலயும் வந்து நான் ஒரு தெளிவோட ஆரம்பிக்கிறப்போ கண்டிப்பா வந்து என்னால ஒரு பெரிய இடத்த வந்து அச்சீவ் பண்ண முடியும் நான் நம்புறேன் சார். ஸோ டே 14ல வந்து பெர்ஸ்பெக்டிவ் ஆன் ஏர்னிங் மணி. ஸோ அந்த மணி ஏர்ன் பண்றதுக்கான ஒரு வேற வேற ஒரு விதத்திலான பெர்ஸ்பெக்டிவ் வந்து நீங்க கொடுத்துருந்தீங்க சார். அப்புறம் வந்து டே 15ல இருந்து ஹெல்த்துக்கான அது ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் தான் மேட்டர்ஸ் அப்படின்றது வந்து இங்க செம்ம ஷாக்கா இருந்துச்சு சார். ஒரு ஒரு அக்கா வந்து கையில அவங்களால முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து அந்த மைண்ட் செட்லாம் வர 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 அவங்களுக்கு வந்து அவ்வளவு பெரிய சேஞ்சஸ் இருந்துச்சு. நான் வந்து நம்பல எப்படி அப்படின்ட்டு அவங்க போட்டோ அனுப்பிச்சாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே சரியான ஷாக் சார். அது நான் நம்பவே முடியல. அதுக்கப்புறம் நீங்க ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி ஒரு பேரண்ட்டுக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்தேன், அந்த பொண்ணு அடுத்த நாளே டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு. எனக்கு வந்து என்ன பேசுறதுன்னே தெரியல சார். அது வந்து அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு நான் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல சார். அப்புறம் வந்து டே 16 வந்து டயட் வந்து நம்மள பயங்கரமா இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். டே 17 அண்ட் 18 வந்து சொசைட்டி ப்ராப்ளம் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. அப்புறம் டே 19 வந்து நம்ம நீட் டு அப்டேட் ரெசிஸ்டன்ஸ்ல எல்லா ரெசிஸ்டன்ஸும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படின்றத சொன்னீங்க. அடுத்து லாஸ்டா கிளைமேக்ஸா வந்து 2021ல டே 20 அப்போ 5 கொஸ்டின்ஸ் எல்லா ப்ராப்ளமையும் அப்படியே ஒன்னு சேர அந்த 5 கொஸ்டின்ல நீங்க வந்து எனக்கு மண்டே பிசிக்ஸ் எப்படி எல்லாத்தையும் ஒரு வந்து ஒரே போக்கஸ்ல பண்ண போறாருன்ட்டு. ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸ்ல ரொம்ப கிளியரா இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பெர்ஸ்பெக்ஷனல் அவேர்னஸ் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க சார். ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கு என்ன தேங்க்யூ ஏஜ் ஸோ ஆகுது மச் சார். சார்? என்ன ஏஜ் ஆகுது சார்? சார் எனக்கு 20 சார். ஓகே. ஒரு 20 இயர்ஸ் ஓல்டு பையன் இந்த அளவுக்கு கிளாரிட்டியா கொடுத்தது இந்த ப்ரோக்ராம் உடைய சக்சஸா நான் பார்க்கிறேன். இட்ஸ் நாட் தேங்க்யூ அபவுட் ஸோ 40 மச் இயர்ஸ், சார். இட்ஸ் நாட் அபவுட் 50 இயர்ஸ். ஒரு 20 வயசு பையன் இந்த விஷயத்தை இவ்வளவு தெளிவா உள்வாங்கி இருக்காருங்கிறது தாங்க இந்த நிகழ்ச்சியினுடைய சக்சஸா நான் பார்க்கிறேன்.